Okay, next problem. Fourier transform கண்டுபிடிச்சு using that Fourier transform find the do deduction. One is inverse Fourier transform and second one is Parseval's inequality. அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா பார்த்த a square minus x square 1 minus x square a minus mod x 1 minus mod x f of x equal to e power minus a mod x e power minus mod x. எல்லா ப்ராப்ளம் a and a பதிலா 1 1 1 டோட்டலா 6 ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த 6 apart from this 6 3 more Fourier transform alone f of x equal to e power minus a square x square அந்த ப்ராப்ளம் ஷேர் ஆயிட்டு இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் f of x equal to 1 by square root of x. இதுதான் Fourier transformல இருக்கிற ப்ராப்ளம். இது இல்லாம ஒரு 3 ப்ரூஃப் இருக்கு, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தீரம் மாதிரி வரும். என்னன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் Parseval's inequality in Fourier transform, state and prove convolution theorem in Fourier transform, and find the Fourier transform of e power minus x square. e power minus x square by 2 பார்த்தாங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் e power minus x square மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான அப்ரோச், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அந்த e power minus x square by 2 போட்டுங்களே, அந்த 2 இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். அப்ரோச் வந்து சேம் அப்ரோச், டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரும். இந்த 4 ப்ராப்ளம் இது இல்லாம இன்னொரு 10 ப்ராப்ளம், குட்டி குட்டி ப்ராப்ளம். என்னென்ன சின்ன சின்ன ப்ராப்ளம்? வெரி ஸ்மால் ப்ராப்ளம். ஃபைண்ட் தி Fourier சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் டெடியூஸ் தட் அப்படின்னு வரும். ஃபைண்ட் தி Fourier கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் டெடியூஸ் தட். இதுல ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது இல்லாம Parseval's inequality யூஸ் பண்ணி எவால்வேட் யூசிங் Fourier டிரான்ஸ்ஃபார்ம்னு வரும். 8 + 1 9 சாரி 4 + 1 5 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. Fourier சைன் டிரான்ஸ்ஃபார்ம்ல 2 and Fourier cosine transform 2 டெஃபினட்டா அது கேட்குற ப்ராப்ளம். அதில் வந்து they are not given f of x. f of x கொடுக்க மாட்டாங்க. you have to remember it. அதில் நீங்கள் தான் f of x என்ன g of x என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அதில் கொஸ்டினில் கொடுக்குறது வந்து எவால்வேட் அப்படின்னு கொடுப்பாங்க. எவால்வேட் அது கொஸ்டின் வேணா சொல்கிறேன், நீங்கள் எழுதுறதா எழுதிக்கங்க. நான் வேணா எழுதுறதா கூட போர்டில் எழுதுறேன் பாருங்க, அப்படியே பாருங்க. அந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் தம்பி கலர் தெரியுதா கண்ணுக்கு, இல்லை வேற கலர் போடலாமா? ஹலோ, தெரியுதாப்பா? போட 0 to infinity x square by x square plus a square whole square of dx square. The first problem. Second problem, 0 to infinity dx by x square plus a square into x square plus b square. இந்த ப்ராப்ளம். Third, evaluate 0 to infinity square by x square plus a square square plus b square. dx. இந்த ப்ராப்ளம் அப்படியே எழுதி கிளிக் பண்ணி dx by
ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே எவால்வேட் ப்ராப்ளம்ப்பா. இதில் ஏ அண்ட் பிக்கு பதிலாக வேல்யூஸ் சம்டைம்ஸ் ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக 2 யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, அல்லது ஏக்கு பதிலாக 2 அண்ட் பிக்கு பதிலாக 3. ஏ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூ விசிபிள் த போர்டு பார்க்க முடியுதா? உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா லெட்டர்ஸ் வேணா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். இது இல்லாமல் எவால்வேட். எஸ், கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ see the board? Yes sir. ஓகே, இந்த 4 ப்ராப்ளம்ஸ் எழுதிக்கங்கப்பா, நோட்டில் எழுதிக்கங்க. இது இப்போ நடத்தல, நாளைக்கு தான் நடத்த போகிறேன். இந்த 4 ப்ராப்ளத்துல ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம், அல்லது 2 ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். இது எல்லாமே ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். சைன் டிரான்ஸ்ஃபார்ம் நியூமரேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த 2 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளமும் இது ரெண்டுமே சைன் டிரான்ஸ்ஃபார்ம், இது கோசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ரெண்டும். ஜஸ்ட் டேக் டவுன் த ப்ராப்ளம், எழுதிக்கங்க. And tomorrow only we are going to teach this problem. In this problem, question பார்த்த உடனே f of x கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கலாம். இது f of x கிடையாது. f of x they are not given. f of x வந்து e power minus ax and e power minus bx. அதனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கொஸ்டினே evaluate the integration or evaluate using Fourier transform. அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. evaluate using Fourier transform. This is the question. எழுதிட்டுனா சொல்லுங்க. வில் கோ டு த யூஷுவல் ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளம். இவ்வளோதான் மொத்தமே இருக்கிறது. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் பெருசு இல்லை, மேக்ஸிமம் ஒரு 25 to 26 ப்ராப்ளம்ஸ் வரும். ரொம்ப ஈஸி, இருக்கிற எல்லா யூனிட்டை விட ரொம்ப ஈஸி. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் டெல் மீ, ஐ வில் கோ டு த ப்ராப்ளம் ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளம். எழுதிட்டீங்களாப்பா? ஹலோ அருண்குமார் or Hariharan, எழுதியாச்சா? Yes sir. Okay. Yes sir. Now I go to the action problem. Okay. Last class we completed this problem and this problem is given as homework. Next problem. Find the cosine முடிச்சாச்சு. Show that x into e power minus x square by 2 is self-reciprocal. ஒன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, e power minus x square by 2 already were proved as a self-reciprocal. e power minus x square by 2. But ப்ராடக்ட்ல x இருக்கு. x into e power minus x square by 2 இது self-reciprocal அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், கேர்ஃபுல்லா பாருங்க, சொல்லித்தரேன்.
by property Fourier sine transform of x into e power minus x square by 2 equal to sin இதனா மைனஸ் வந்துரும்பா மைனஸ் d by ds of Fourier cosine transform of e power minus x square by 2. இதுதான் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் Fourier cosine transform of f of x எடுக்கிறீங்க. Fourier cosine transform of f of x. Fourier cosine transform of f of x equal to root of 2 by pi into 0 to infinity f of x cos sx dx. இது cosine transform கான definition. Next, Fourier cosine transform e power minus x square by 2. f of x பதிலா value apply பண்றீங்க. Fourier cosine transform of e power minus x square by 2 equal to root of 2 by pi into 0 to infinity e power minus x square by 2 cos sx dx. அவ்வளவுதான். Next, this part as it is, root of 2 by pi as it is, root of 2 by pi 0 to infinity as it is, e power minus x square by 2. The cos sx you can convert into exponential form. அப்போ real part apply பண்ணுங்க. Real part of e power isx. Real part of e power isx equal to cos sx. Cos sx is replaced by real part of e power isx. அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த real part கொண்டு வந்து take it outside. Root of 2 by pi real part of இது ஒரு exponential e power minus x square by 2 and e power isx இது ஒரு exponential. So ரெண்டு exponential you can combine here. Combine பண்ணா e power minus x square by 2 plus e power isx வரும். அதில் மைனஸை காமனாக எடுக்க போகிறோம். இந்த 3 ஸ்டெப்ஸில் டிஃபிகல்ட் இருக்கான்னு கேளுங்க. I will explain, then I will go to 3 ஸ்டெப்ஸில் any difficulties there? No, sir. Okay. 3 ஸ்டெப்ல no difficulty. So interval 0 to minus infinity plus infinity பாருங்க. இந்த இன்டர்வலை பாருங்க. இங்க இருக்குது 0 to infinity e power minus x square by 2. xல வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இங்க ஒரு ஆஃப் தான் இருக்கு. 0 to infinity தான் இருக்கு. இந்த 0 to infinity-ய ஆஃப் யூஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டில ஆஃப் தான் 0 to infinity. Therefore 0 to infinity is replaced by half of minus infinity plus infinity. Rest of the function as it is e power minus x square by 2 e power isx as it is. Now we can combine these two functions. Both are exponential. You can combine here. Combine பண்ணீங்கன்னா e power minus x square by 2 plus isx வந்துடும். Third step. இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது 1 by 2 இருக்குல்ல, take it 1 by 2. ஒரு 1 by 2 வெளியே எடுக்கணும். என்ன ஒரு நம்பரை வெளியே எடுக்கணும், அதோட மீனிங் என்னன்னா அதால மல்டிப்ளை பண்ணணும். 1 by 2 take it outside. 1 by 2 வெளியே எடுத்தீங்க. அப்போ இது 1 by 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இட் இஸ் 1 by 2 வெளியே எடுக்கிறேன். அப்போ 2 இங்க மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2 isx இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உள்ள போயிடும். கரெக்டாக வந்துடும் பாருங்க. half into x square. ஒரு டேமை வெளியே எடுக்கணும்னா அந்த டேமால டிவைட் பண்ண அர்த்தம். அதான் கரெக்ட். ஒரு டேமை வெளியே எடுக்கணும்னா அந்த டேமால டிவைட் பண்ணும். இது எடுத்தாச்சு. அப்போ இது வந்து இங்க மல்டிப்ளை 2 வந்துடும். 2 isx வந்துடும். இந்த 3 ஸ்டெப்ல இருக்க டிஃபிகல்ட் இருக்காப்பா? 3 ஸ்டெப் 1 2 3 இந்த 3 ஸ்டெப். Yes, anybody having doubt? Okay. Next, half வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் என்ன வந்துச்சுன்னா x square minus 2 isx வரும். x square minus 2 isx computing square method. Last class itself I explained the a square minus 2ab formula இருக்கு. a square minus 2ab. a square minus 2ab equal to a minus b whole square minus b square form. a minus b whole square minus b square. அப்போ x minus is whole square minus is whole square எழுதலாம். இதை instead of this third step we can write the fourth one. x minus is whole square minus is whole square. Now இந்த மைனஸ் ஆஃப் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு இந்த மைனஸையும் உள்ள தட் இஸ் ஐயும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்னா இதில் மைனஸ் இன்ட்டு பிளஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் பை ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எஸ் ஸ்கொயர் பை 2 வரும். வி ஆர் இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் இல்லாத டேர்ம் எஸ், அதை வெளியே தந்துடும். அப்போ இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 2 கமிங் அவுட் சைட். ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் இஸ் minus infinity plus infinity e power minus of x minus is by root 2 whole square. இந்த 3 step difficult இருக்கா கேள்ப்பா?
எக்கா டிஃபிகல்ட் இருந்தால் சொல்லுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஜஸ்ட் பாருங்க அப்படியே பாருங்க. Any difficulties there? Please respond. No, okay, very good. Next, மீதி ரெஸ்ட் ஆஃப் பார்ட் e பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் பை ரூட் டூ ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். ஒரு சப்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் பை ரூட் டூ இருக்குல்ல, தட் இஸ் டேக்கன் as u. u equal to x minus is by root 2. Differential apply both sides. As in u will become du, the x will become dx, is 0 ஆயிடும், root 2 ஆகிருக்குன்னா டிவைட்லேயே மல்டிபிள் இருந்தால் can keep it as it is. அப்போ du equal to dx by root 2. Here we are having dx. Therefore dx equal to root 2 into du. So x equal to minus infinity to plus infinity. U also minus infinity plus infinity. அவ்வளோதான். dx equal to root 2 d. Now substitute entire value. The outside இருக்கிற 1 by root 2 pi e power minus s square by 2, the real part of minus infinity plus infinity, e power minus u square, this root 2 into d. Root 2 also take it outside and cancel this root 2. இங்க root 2 இருக்கு பாரு, அந்த root 2 இந்த root 2 cancel பண்ணிக்கணும். This root 2 and this root 2 cancel பண்ணிட்டுனா பாருங்க, புரியுதான்னு பாருங்க. Next, is 1 by root 2 into root pi. You can separate it. E power minus s square by 2. The root 2 can next step. இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் பா. இந்த e power minus u square ஈவன் ஃபங்க்ஷன். அந்த ஈவன் ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரைட்டா வேல்யூ அப்படியே போடலாம். 2 into 0 to infinity e power minus u square அப்படின்ட்டு ஈவனா இருக்கனால 2 into 0 to infinity e power u square. நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்டியூஷன்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், சப்ஸ்டியூஷனாகவும் சொல்லிக்கலாம். சப்ஸ்டியூஷன் சொல்லி கொடுத்துட்றேன், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். Now this t equal to u square, the u square can take it as t. This u square equal to take it as t. அப்போ u என்ன ஆயிடும்னா root t ஆயிடும். u will become root t. Now du equal to 1 by 2 t power minus 1 by 2 into dt. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு 2 வெளியே வரும். 2 இந்த ரூட் 5, இங்க ஒரு 1 by 2 இருக்கு பாருங்க du, அதையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. 1 by 2 t power, கீழே இருந்தால் ப்ளஸ் ஆஃப், மேலே போனால் மைனஸ் ஆஃப் போட்டிங்கன்னா அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்தையும் ஃபைனலாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் real part of like 0 to infinity e power minus t power half minus 1 is minus half. It's like a gamma integral. என்னோட வேல்யூ வந்து root of 1 by 2 வரும். root of 1 by 2 equal to gamma of n. gamma of half root இல்லை, gamma of half equal to root pi. That's it. Gamma of half equal to root pi. That's cancel பண்ண root pi cancel ஆகும். மீதி இருக்கிற ஆன்சர் e power minus s square by 2 மட்டும் இருக்கும். ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தால் கேளுங்க, அதில் எக்ஸ்பிளைன்.
தம்பி இன்னொரு ஷார்ட் கட்டாக சொல்லித்தரேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஸ்ட்ரைட்டாக மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் யூ ஸ்கொயர் இன்ட்டு டியூன்னு இருக்குல்ல, இது ஸ்ட்ரைட்டாக ரூட் பைன் அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கலாம். ரூட் பை இவ்வளோ ஸ்டெப் போடணும் கூட அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே யூ கேன் ரைட் இட் ஆஸ் ரூட் பை. அப்போ ரூட் பை இது ரூட் டூ நியூமினேட்டரில், டினாமினேட்டர் ரூட் டூ ரூட் பை எல்லாமே கேன்சல் ஆகிடும். மீதி உங்களுக்கு இது ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ மட்டும் தான் இருக்கும். அதான் கடைசியாக வந்திருக்கு, ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ. நம்ம எடுத்தது ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ வந்துருக்கு. ஸ்டார்டிங் வித் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். நவ் இப்போ வாங்க இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப், ஃபோரியர் நல்லா பார்த்துக்கோங்க, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு we know that minus d by ds of e power minus s square by 2. அப்போ e power minus s square by 2 d by ds ஆல டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. அப்போ e power minus s square by 2 s பொறுத்த டிஃபரன்ஷியேட்னா e power minus s square by 2 into this s square by 2 1 by 2 கான்ஸ்டன்ட், s square டிஃபரன்ஸ்னா 2s, 2 கேன்சல் ஆகும், அடிஷனலாக ஒரு s வரும். அப்போ s into e power minus s square by 2 என்ன நம்ம எடுத்துருக்கோங்க, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x into e power minus x square by 2 equal to s into e power minus, அதே ஆன்சர் தான் வருது, எக்ஸுக்கு பல எஸ் இருக்கு, அதனால இட் இஸ் ஆல்சோ செல்ஃப் ரெசிப்ரோக்கல். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இஸ் ஆல்சோ எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மாதிரியே வருது, எக்ஸுக்கு பல எஸ் இருக்கு, எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த டேர்ம்க்கு அப்ளை பண்ணா இருக்கிறது சேம் ரிசல்ட். அப்போ இட் இஸ் அ செல்ஃப் ரெசிப்ரோக்கல். அதான் ப்ரூஃப். பிகினிங் வந்து காட்டுறேன், டவுட் இருந்தால் கிளம்புற லைன் பை லைன். This is starting of the problem. For each page you can take at least 2 to 3 minutes. If any doubt arises, you can ask. Next step. Next step. Last. Wait பண்ணுப்பா.
So next problem. ரெண்டு ப்ராப்ளத்தையும் ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். Find the Fourier cosine transform of e power minus x square. And find the Fourier cosine transform e power minus a square x square and hence find the fs of e power minus a square. ரெண்டு ப்ராப்ளம், these two problems take it as homework. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வரலப்பா. விஜயகுமார் ஒருத்தர், இன்னும் ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்க. ரொம்ப ஹலோ, ஜஸ்ட் செக் இட்ப்பா. குமரன், சதீஷ், விஷால் செக் பண்ணுங்க. ஒன் மோர் பேக். ஒன் இஸ் விஜயகுமார், நெக்ஸ்ட் ஒன் அந்த நியூ ஒன் வீக்லி போட்டிருக்கான். இந்த ஒன் மோர் பேக் யார்ப்பா? பாருங்க. விஜயகுமார். யார்ப்பா? விஜயகுமார் ஒருத்தா? சுஜித் இப்போ சார் போனோம். யார்? விஜயகுமார் இப்போ தான் போனோன்னா? இல்லை சார், சுஜித் இப்போ தான் சார். சுஜித் இப்போ தான். சரி, அவனை மெசேஜ் பண்ண உள்ள வர. இருந்தா சரி, வர. ஓகே. ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம், பெருசாக பார்க்கலாம். டினாமேட்டரில் எக்ஸ் இருக்கிற ப்ராப்ளம். லாங் இது டைம் find the FCT, Fourier cosine transform of e power minus x minus e power minus bx by x. நமக்கு ஆன்சர் ஒரு தெரிஞ்சிருக்கணும். ரிசல்ட்டாவே எழுதிக்கலாம். எக்ஸாம்ல கூட ரிசல்ட்டா கூட எழுதிக்கோங்க. we know that அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. can write it as we know that அப்படின்னு. Fourier cosine transform of Fourier cosine transform e power minus ax by x equal to minus 1 by root 2 pi log of s square plus a square. Fourier cosine transform e power minus bx by x. Denominator x இருந்தா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷன் மாறி வரும். minus 1 by root 2 pi log of s square plus a square. இங்க a இருந்தா a square, இங்க b இருக்கனால b square. minus 1 by root 2 pi log of s square plus a square. minus 1 by root 2 pi log of s square plus b square. Here known value. Okay. Now come to the problem. Fourier cosine transform of e power minus ax minus e power minus bx by x equal to Fourier cosine transform of பிரிச்சுக்கலாம். The denominator வந்து common to the both the numerator minus ஆல பிரிச்சுக்கலாம். Fourier cosine transform e power minus ax by x
minus Fourier cosine transform e power minus bx by x. அவ்வளவுதான். Now you know the result of this one. Fourier cosine transform e power minus ax by x equal to this 1 by minus 1 by root 2 pi log of a square plus a square. Minus minus இருக்கும். இதனுடைய ஆன்சர் வந்து மைனஸ் வரும். அதை 1 by root 2 pi log of a square plus b square. Now take it 1 by root 2 pi common out. Log of a square plus b square positive term minus log of a square plus a square negative term. Log a minus log b. So log a by b. அவ்வளவுதான் ஆன்சர். டவுட் ஆகுறேன்னு கேளு. Okay, pa. Now you can recall the formulas. The Fourier transform. அப்படியே எழுதுறேன். அப்படியே பாருங்க. மைண்ட்ல அப்பதான் ஸ்டோர் ஆகும். Fourier transform பண்றோம். f of fx equal to 1 by root 2 pi there minus infinity plus infinity f of x e power isx dx. இது Fourier transform ஒரிஜினல் ஃபார்முலா. இதை f of x ன்னு கூட எழுதலாம். எப்படி எழுதலாம்? நெக்ஸ்ட் Fourier inverse தான். Fourier inverse. ஸ்டார்ட் ஆகிறது f of x தான் ஸ்டார்ட் ஆகும். f of x equal to 1 by root 2 pi minus infinity plus infinity f base ன்னு வரும். into e power minus i s ds. இது Fourier inverse transform. You can remember it. Always mind the Fourier transform formula சொன்ன உடனே உங்களுக்கு Parseval sliding. Yes. There will minus infinity plus infinity f of x whole square equal to minus 50 plus 50 f of x whole square into the ds இங்க வந்து ds. இந்த 3 formulas 3 times read பண்ண mind. Just read it in your own mind.
படிச்சிட்டிங்களாப்பா? ஹலோ ஹலோ. எஸ் சார். ஓகேப்பா. சால்வ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். We'll see by tomorrow. Okay, sir. Okay, take care. Okay. Bye. Thank you, Thank you, sir. sir. Okay.